சென்னை பெசன்ட் நகர் கடற்கரைக்கு மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள மரத்தால் செய்த அணுகு பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதையடுத்து மரப்பாதை வழியாக சென்று கடல் அலையுடன் கொஞ்சி விளையாடிய மாற்றுத்திறனாளிகளின் மகிழ்ச்சியை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஊனம் என்கிற சொல்லுக்கு மாற்றாக மாற்றுத்திறனாளி என வழங்கத் தொடங்கி அவர்களை தலை நிமிர வைத்தார். அவரின் வழியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார். மெரினால ரேம்ப் வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷனா பெசன்ட் நகர்லயும் இந்த ரேம்ப் கொண்டு வந்திருக்கிறது இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி ஃபார் டிசேபிள் பீப்புள். ஸோ எங்களால் இனிமேல் ஈஸியாக கடல் கிட்ட போக முடியும் லைக் நார்மல் பீப்புள். அண்ட் அவங்கள மாதிரி எங்களாலேயும் போயிட்டு எங்களுடைய பாதங்களை கடல் தண்ணியில நினைக்க முடியும்ன்றதே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2022ஆம் ஆண்டு மெரினா கடற்கரையில் மரத்தால் செய்த அணுகு பாதையை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல் தற்பொழுது பெசன்ட் நகர் கடற்கரையில் அமைந்துள்ள அணுகு பாதையையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அக்சசபிள் பிளேஸ் வீல் சேர் யூசர் எப்படி அவங்களோட இண்டிபெண்டா எப்படி உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேம்ப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரேம்ப் இருக்கும்போது நம்மளே ஒரு இண்டிபெண்டா நாங்களே எப்போனாலும் நினைச்ச நேரத்துக்கு நாங்கள் வந்துக்கலாம் போய்க்கலாம் அப்படிங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. தூரமாக நின்று கடலை ரசித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கடலின் அருகே சென்று கடல் அலையோடு விளையாட தமிழக அரசு மிகச்சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 190 மீட்டர் நீளத்திலும் 2.80 மீட்டர் அகலத்திலும் இந்த அணுகு பாதை மரத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாகவே புரிந்து கொள்வது என்பது அவ்வளோ டெலிகேட்டான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு ஒரு கால்லையோ கையிலையோ அல்ல உடம்புலையோ அல்ல கண்ணுக்கு தெரியாத ஊனம் இருந்தால் கூட அவர்களும் அவருடைய மனசும் சாதாரண எதிர்பார்ப்புகளையும் ஆசாபாசங்களையும் கொண்டுதான் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் ஒரு இயற்கையே எங்களை வஞ்சித்து விட்டது என்று பார்த்தால் கூட அந்த இயற்கையை ரசிக்கின்ற அந்த மனம் இருக்கும் பொழுது அந்த மனத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் முதல் முறையாக கடற்கரை மெரினா பீச்சில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதை அமைத்து கடல்ல தண்ணீல கால் வைக்க புதிதாக திறக்கப்பட்ட இந்த மர அணுகு பாதை வழியே மாற்றுத்திறனாளிகள் கடல் அருகே சென்று கடல் அலையோடு கொஞ்சி விளையாடினர். ஒரு குழந்தையாக மாறி அவர்கள் கொஞ்சி விளையாடியதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டு பூரிப்படைந்தார். மாற்றுத்திறனாளிகள் வீல்சேர் பர்சன் பீச் கிட்ட வரைக்கும் போற அளவுக்கு இங்க வழிபாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதற்காக நம்மளோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்கள் உதவியோடு இன்னைக்கு இந்த பெசன்ட் நகரில் வீல்சேர் பர்சன் போட்டுக்கான பீச்சுக்கு உள்ள வரைக்கும் போயிட்டு கடலில் நாங்கள் காலில் தண்ணி நினைக்கிற அளவுக்கு ஒரு வழிபாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக மாற்றத்தினாலே நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வந்திருக்கோம். நேற்று மெரினா, இன்று பெசன்ட் நகர், நாளை திருவான்மியூர் என தமிழக அரசின் திட்டம் சென்னையில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் நிறுவப்பட்டு மாற்றுத்திறனாளிகளின் நலனை என்றும் பேணும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை இனிஷியேட்டிவ்ஸ்களை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். குறிப்பாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. முதலமைச்சர் தலைமையில் விரைவிலே இதுபோல திருவான்மியூர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இன்னும் 4-5 மாதங்கள்ல அந்த பணிகள் நிறைவடைந்து அதையும் நாங்கள் திறந்து வைப்போம். சென்னைக்கு வெளியேயும் நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி கடற்கரையும் இந்த மாதிரி ஒரு வசதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. இந்த திட்டங்கள்லாம் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகளுடைய மகிழ்ச்சியில் மகிழ்கின்ற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பதற்கு சாட்சியாக விளங்குகின்றது. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தமிழக அரசு உருவாக்கும் ஒவ்வொரு திட்டமும் தங்களை பெற்றோர் பேணுவதை போல் அமைந்துள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் மனம் நெகிழ்ந்து தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளிகள் இந்த கடல் நீரை தொட்டு பார்ப்பது அல்லது கடலுக்கு அந்த நீரை தொட்டு பார்த்து மகிழ்வு என்பது ஒரு எட்டாக்கணியாக இருந்தது. எங்களுடைய பெற்றோர்கள் தோளில் சுமந்து கொண்டு அங்கே அந்த நீரை தொட்டு அதை நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக நாங்கள் வைத்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கனிவோடு ஏற்று முதல் முறையாக தமிழ்நாட்டில் மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை அமைத்து
இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் சென்று அந்த தண்ணியில் கடல் நீரை வங்கக்கடலை தொட்டு மகிழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஹரிஷ் மனோகரனுடன் ஒளிப்பதிவாளர் மோகன்.